ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கோம். ஸோ இங்கேருந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான லோக்கல் ட்ரெயினில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் எந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இவன் தாங்க. ஸோ திருவள்ளூர்லேருந்து ஆவடி வரைக்கும் போகிற ஒரு லோக்கல் ட்ரெயின் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நார்மல் மெமு எக்ஸ்பிரஸை பார்த்தீங்கன்னா சென்னையில் லோக்கல் ட்ரெயினாக ரன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ட்ரெயினில் இன்றைக்கி நம்மளுடைய ட்ராவல் ஜேர்னி இருக்க போகுது. ஸோ எதனால் இந்த ட்ரெயின் திருவள்ளூர் டு ஆவடி ரன் ஆகுது, ஸோ மற்ற பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்மளை யார் கூட்டிகிட்டு போக போகிறோம் பார்த்தீங்கன்னா இவன் தாங்க. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எந்த விதமான தனியான லோக்கலாக இருக்காதுங்க. ஸோ இன்ஜின் கேபின், அதுக்கு பின்னாடி பேசஞ்சர் கேபின் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த எல்லா மெமு எக்ஸ்பிரஸும் ரன் ஆகும். இந்த எல்லா விதமான லோக்கல் அண்ட் மெமு ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் அண்ட் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் டெடிகேட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கோச்சாக ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் இருக்கும் இந்த ட்ரெயினில். இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போது ஒரு லோக்கல் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான கோச்சில் வேணால் ஏறிக்கலாங்க, எக்ஸப்ட் இந்த ஒரு ஃபஸ்ட்டில் செகண்ட் கோச்சும் அண்ட் லாஸ்ட்டு 7th கோச்சும். ஏன்னா அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் அண்ட் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்னால ஸோ நம்ம ஜென்ட்ஸ் பேசஞ்சர் யாரும் அதில் போட் பண்ண முடியாது. இன்றைக்கி இந்த கோச் தாங்க ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ இதோட எக்ஸ்டீரியர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ் பார்த்துடலாம். ஸோ சீட்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிருந்தாவன் கோவை எக்ஸ்பிரஸில் பார்த்துருப்பீங்களா, ஸோ அந்த மாதிரி சீட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட்ஸ் எங்கேயுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. என்ன தான் இந்த ட்ரெயின் ஒரு புது பில்ட் பண்ணாலும் எங்கேயுமே சார்ஜிங் பாயிண்ட்ஸ் கொடுக்கலங்க. அண்ட் சீட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸான சீட் தான் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பாட்டில் வைக்க வேண்டிய ட்ரே கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் விண்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரில் போட்டிருப்பாங்க. நார்மல் லைன் போட்ட மாதிரி இருக்காது, கிரில் போட்ட மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மெமு கோச்சஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ நல்ல நீட் அண்ட் க்ளீனாக ஒரு சின்ன ரெஸ்ட் ரூம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா பெரிய மிரர் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு வாஷ் பேஷன், தண்ணி ஃப்ளோர்லாம் வந்து கீழே ஜக்கு டேப்பு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூம் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக ஃப்ரெஷ்ஷோடவே இருக்குது. ஸோ அதுவும் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக மேட்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. ஒரு லோக்கல் ட்ரெயினில் இப்படி ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அதே மாதிரி இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயினில் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ராவல் பண்ண பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங்க்கும் நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அண்ட் ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் இங்கே கொஞ்சம் நல்லா ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர்ஸ் நின்று ட்ராவல் பண்ணுற மாதிரி நல்லா ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹேண்டில்ஸ், நிறைய ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த விதமான ஜர்க் இல்லாமல் ஹோல்ட் பண்ணி நிற்கிறதுக்கு. அதே மாதிரி இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேஷன் இருக்குதுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் நேம் அண்ட் டைமிங் எப்போ வரும்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ரெயினில் விண்டோஸ் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, விண்டோ பேட்டர்னு. ஸோ இந்த பக்கம் இப்படி லாக் பண்ணிட்டு நீங்கள் இப்படி புஷ் பண்ணாதாங்க இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ ஆஃபுக்கு இதுங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக தேவைன்னா ஃபுல்லாக இப்படி லாக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேஷனில் காட்ட வேண்டிய ஷார்ட்ஸ் அண்ட் கொஞ்சம் பேசிக் டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த ட்ரெயினை பற்றி பேசலாங்க. ஸோ ஒரு 9 ஸ்டாப்பிங் ட்ரெயின் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஷனில் ஒரு டீட்டெயிலாக கவர் பண்ணிட்டு போகலாம். நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இன்னும் கரெக்டாக 2 minutesல திருவள்ளூர்லேருந்து டிபாசிட் ஆக போகுதுங்க ஆவடி நோக்கி. சரி வாங்க நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆன் டைமுக்கு திருவள்ளூர்லேருந்து டிபார்ச்சராக போயிட்டுருங்க. இப்போ வாங்க இந்த ட்ரெயின் எந்தெந்த ஸ்டேஷன் நிற்கிது அண்ட் அங்கே டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். நம்ம ட்ரெயினோட ஃபஸ்ட் ஹால்ட்டான புத்தூர் ஹால்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 minutes ரீச் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த ட்ரெயினை பற்றி ஒரு டீட்டெயில் பார்த்துடலாங்க. ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 43832 திருவள்ளூர்லேருந்து ஆவடி வரைக்கும் போகிற ஸ்லோ லோக்கல் இன்ஜினியர். ஸோ இந்த ட்ரெயினை பார்த்தீங்கன்னா டெய்லி திருவள்ளூரில் ஆஃப்டர்நூன் 2 o'clock எடுத்துகிட்டு ஆவடிக்கு பார்த்தீங்கன்னா 12:30 ரீச் ஆகும். ஸோ மொத்த ட்ராவல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 20 kilometers. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 1/2 an hour கவர் பண்ணுறாங்க வித் 8 இன்டர்மிடியேட் ஸ்டேஷன்ஸோட.
நம்ம ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் இந்த இடத்துல பார்த்துடலாங்க. ஸோ திருவள்ளூர் வந்து ஆவடி வரைக்கும் இன்றைக்கி டிக்கெட் ஃபேர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா வெறும் 5 ரூபா தாங்க வாங்குறாங்க. ஸோ லோக்கல் ட்ரெயின் டிக்கெட்னால பார்த்தீங்கன்னா 5 ருபீஸ் தாங்க வாங்குறாங்க. இந்த ட்ரெயினோட கோச் பொசிஷன் இங்கே பார்த்துடலாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ப்ளஸ் பேசஞ்சர் கேபின் இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் கோச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் கம்ஸ் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் ஒரு கோச் வருங்க. அதுக்கப்புறம் 4 நார்மல் மெமோ கோச்சஸ் வராங்க. ஸோ அதில் வந்து லேடிஸும் ஏறிக்கலாம், ஜென்ஸும் இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பேக்கில் பார்த்தீங்கன்னா 7th கோச்சாக அகெயின் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் கம்ஸ் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் வருவாங்க. அண்ட் 8th கோச்சாக பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஒரு பேசஞ்சர் கேபின் ப்ளஸ் ஒரு இன்ஜின் கேபின் இருக்கும். ஸோ மொத்தம் இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா 8 கோச்சஸ் இது இப்படி தாங்க ரன் ஆகிட்டு இருக்குது. திருநெல்வேலி ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes ரீச் ஆயிருக்கும். ஸோ இந்த ட்ரெயினை பற்றி க்ரௌடு பார்த்துலாம். இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா க்ரௌடு ரொம்ப ஆவரேஜாக தாங்க இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன செக்ஷன் தாங்க. திருவள்ளூர் டு ஆவடி 20 kilometers ½ an hour ட்ராவல்னால் பார்த்தீங்கன்னா யாரும் இந்த ட்ரெயினில் போட் பண்ணலாம். ஸோ நடுவில் அந்த இன்டர்மீடியட் ஸ்டேஷனில் ஏறி இறங்க மட்டும் தான் இந்த ட்ரெயின் போட் பண்ணுறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக தாங்க ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டும்தாங்க நான் ட்ராவல் பண்ணுறது அப்போ மட்டும்தாங்க மேபி இதுக்கு மெமோ கோச்சஸ் கொடுத்துலாம். மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா நார்மல் அந்த ஒரு கிரே க்ரீன் இஎம்ஐ இருக்கலாம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி மெமோ வரலாம், அப்படி இல்லைனா பழைய மெமோ கூட வரலாங்க, அப்படி இல்லை நார்மல் இஎம்ஐ கூட வரலாம். ஸோ மாற்றி மாற்றி தாங்க இந்த சென்னை திருவள்ளூர் ரூட்லேயே ஆகட்டும், சென்னை அரக்கோணம் ரூட்டில் இஎம்ஐ லோக்கல் ட்ரெயின்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்மளுக்கு ப்ளூ கலர் மெமோ கோச்சஸ் கிடச்சிது. மேபி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இஎம்ஐ கோச்சஸ் கூட வரலாங்க இந்த ட்ரெயினுக்கு.
ஃபைனலி நம்ம ஆவடி வந்து ரீச் ஆகிட்டோங்க. இன்றைக்கி நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes டிலேயோட தான் ரீச் ஆச்சு. 12:30 வர வேண்டிய ட்ரெயின் 12:40 தான் ஆவடி வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ இந்த ட்ரெயின் vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு குட்டி ட்ரெயின் vlog, பட் யாருக்கும் தெரியாத ஒரு ட்ரெயினில் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணி காமிச்சிருப்போம். ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த சூப்பர் ட்ராவல் vlogல மீட் பண்ணுறேன். டாட்டா.